அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேனி தேவாரம் அருகே நடைபெற்ற இரட்டை கொலை விவகாரத்தில் தற்போது புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பழனிக்குமார். விவரங்களை பதிவு. நிச்சயமாக பாலவேல், அதாவது தேனி மாவட்டம் தேவாரம் அருகே உள்ள முத்தையன்சிட்டிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த சிவகுமார் என்பவரது மகன் பிரதீப் என்பவருக்கும் சின்னமனூர் பகுதியை சேர்ந்த நிகிலா என்ற பெண்ணுக்கும் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது. விவசாயம் செய்து வருவதாக கூறி வந்த பிரதீப் திருமணமான தினத்தில் இருந்து எந்தவித வேலைகளுக்கும் செல்லாமல் அடிக்கடி குடும்பத்தில் சண்டையிட்டு வந்துள்ளார். மேலும் அவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் வெவ்வேறு காவல் நிலையங்கள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது. இதனால் தம்பதியருக்கிடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்த நிலையில் நிகிலாவை பிரதீப் அடித்து துன்புறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த புகாரில் போடி தாலுகா காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்த நிலையில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லாமல் இன்று முத்தையன்சிட்டிப்பட்டி கிராமத்தில் உள்ள தனது பொருட்களை, அதாவது தங்க நகை, உடைகள் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை எடுத்து செல்வதற்காக நிகிலா மற்றும் அவரது சகோதரர் விவேக் ஆகியோர் இன்று முத்தையன்சிட்டிப்பட்டி கிராமத்திற்கு வந்தனர். அப்பொழுது பிரதீப் மற்றும் அவரது குடும்பத்தாருடன் நிகிலாவின் குடும்பத்தாருக்கு ஏற்பட்ட வாக்குவாதம் தகராறாக மாறியதில் பிரதீப் மற்றும் சிவகுமார் குடும்பத்தினர் நிகிலா மற்றும் விவேக் ஆகியோரை அறிவாளால் வெட்டியதில் அவர்கள் இருவரும் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனிடையே கொலை செய்துவிட்ட பிரதீப் அங்கிருந்து தப்பியோடி தலைமறைவாகிவிட்டார். சம்பவ இடத்திற்கு வந்த தேனி எஸ்பி சினேகப்பிரியா தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க தனிப்படை அமைத்து உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே கொலை நடப்பதற்கு முன்பாக, அதாவது முத்தையன்சிட்டிப்பட்டி கிராமத்திற்கு தனது சகோதரர் விவேக் மற்றும் குடும்பத்தினருடன் நிகிலா வந்து செல்லும் காட்சி தற்பொழுது சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பாலவின் விவரங்களுக்கு நன்றி பழனிக்குமார்.